என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் தாய் தந்தைக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பைக்கில் போயிட்டு இருந்தோம். நான், பையன், என் தம்பி 3 பேரும் போனோம். இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எதர்ச்சியாக அந்த ஒரு கோட்டையை பார்த்தோம். நாங்கள் அதோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிறது என்னென்னா, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் டு சென்னை, அதாவது திருச்சி டு சென்னை அந்த பைபாஸில். இந்த பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு ரஞ்சன் கோட்டை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வரோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸோட மதில் செவரு சொல்லுவாங்கள்ல, அது மேலே. அதாவது மதில் செவரு அப்படின்னாலே நம்ம பார்த்துருப்போம், சும்மா சின்னதாக கட்டியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த செவரே இவ்வளோ பெருசு இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஒரு கிணறு ஒன்று பார்த்தோம். நாங்கள் கிணறுலாம் தண்ணி இப்போதைக்கு கெட்டு போய் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த கிணறுல வந்து எப்பயுமே வந்து வற்றாத ஒரு கிணறாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இன்னுமே அதில் தண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இருக்கிறவங்க இந்த தண்ணியை தான் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு உள்ளே வந்த பிறகு பார்த்தா நிறைய ஜோடிகள் அங்கங்கேயும் தெரியுது. லவர்ஸுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இதை விட இன்னொன்று பார்த்தா என் பையன் இன்னும் ஜாலியாகிட்டான். இந்த இடத்த பார்த்தவொடனே அவனுக்கு புது புது கதையெல்லாம் வருது. பாகுபலி கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 அடுக்காக இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து 2வது அடுக்கு. இது முதல் அடுக்கில் வீடியோ இருக்குது, கட் பண்ணி போட்டதுனால சரி தெரியல. இது வந்து மேல் பகுதி. போய் நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நல்லா இருக்குங்க. சுற்றி இருக்கிறது ஒரு 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 விஷயம் வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. வாங்க, இதை சுற்றி இருக்கிற கிராமத்தை பார்த்தாலே ஒரு அழகாக தெரியுதுங்க. இதை பார்த்தீங்களா, இது வந்து சுவர் சைடில் கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பக்கத்தில் கேட்டேன், முதலையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளிகள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதில் தூக்கி போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு இதை விட்டு வேறு இடத்துக்கு போனோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாள சிறை. பாதாள சிறைன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும் தானே. இது பாதாள சிறை, சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து எட்டி பார்க்கும்போது வவால் சவுண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த வவால் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தால் கற்றும் பார்த்தீங்களா, ஒரு சீற்றம் அந்த மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்லாம் வந்து அன்றைய காலகட்டத்தில் அவங்க வந்து கட்டியிருக்காங்கிறது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கெல்லாம் இதை கட்டணும் அப்படின்னா ஒரு யுகம் பத்தாது. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, சந்தோஷம் தான். அடுத்து கீழே ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி தெரிஞ்சுது. அங்கே போய் பார்த்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். இது வந்து சென்ட்ரு 3 அடுக்காக வச்சுருக்காங்க. போயிட்டு உடனே மேலே டாப்புக்கு போயிட்டோம். டாப்புக்கு போய் நின்று அந்த சுற்றி கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்குது. ஒரு இயற்கை வளமான ஒரு இடமா இருக்குது. பிறகு அங்கே உள்ளே நாங்கள் வரும்பொழுது ரெண்டு தம்பி எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேலே வந்த உடனே அப்போ நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் தம்பிங்க சொன்னாங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து அந்த உள்ளூர் அப்படிங்கும்போது அவங்க சில விஷயம்லாம் சொன்னாங்க. இந்த சென்ட்ராக தெரிஞ்சுக்கிற ஒரு பள்ளம் மாதிரி அதெல்லாம் வந்து புல்லட் கன்று வச்சு பயன்படுத்துகிற இடமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதில் ஒரு லாக் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல. நிறையா ஒரு விசித்திரமாக நிறையா இருக்குது இதில். எனக்கே சரியாக தெரியல. இனிமேல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் பயங்கரமாக அடிக்குது. இந்த வெயிலுக்கு நடுவில் ஒரு குளம். இந்த குளத்தில் தண்ணி இன்னுமே இருக்குது. இதில் வந்து அவங்க குளிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்களா இல்லை வேறு எதுக்கு பயன்படுத்தினாலும் தெரியல. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அன்றைய கட்டத்தில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அது அவங்களோட பயன்பாட்டுக்காக இருக்கும். பிறகு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் எங்கள் பையன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாகுபலி இங்கே இருந்தார், அங்கே இருந்தார், கத்தி வச்சு வீசினார் அப்படி நல்லா அந்த பையன் சொல்கிறீங்க சுவாரஸ்யமாக நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு தெரியுங்களா ஜோடி ஏன் அப்படின்னா, இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நல்லாவும் இருக்குது. ஆனால் நைட்டில் பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ் கண்ட்ரோலோட இருக்கும்னு நினைக்கிறேன். இது போங்க பார்த்து. என் பையன் பார்த்தீங்கன்னா பாகுபலி 5, 6லாம் சொல்லிட்டுருக்காங்க. பாகம் 5 பாகம் 6வது பாகம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. கதை எங்கேயோ போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. வெயில் அதிகமாவது வா போகலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பையன். என்னையோட அவன் தான் ஜாலி ஆகிட்டான்.
பாகுபலி பிறந்துட்டாராம். இதை விட்டு டாப்புக்கு போயிட்டேங்க. ஒரு தனியாக ஒரு இடம் மாதிரி தெரிஞ்சது இல்லையா, அங்கே டாப்புக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னா அங்கே என்ன கிராமத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில் வந்து எங்கள் பையன் இங்கேருந்து அம்பு விட்டாங்களாம், இங்கேருந்து புல்லட் கண்ணு அடித்தாங்களான்ட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் வேணா சைடில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆள் உள்ளே போகிற அளவுக்கு இடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய பெரிய ஒரு இடம் இருக்குது ஓப்பனு. ஆனால் கருப்பாக தான் இருக்குது, உள்ளே பார்க்குறதுக்கு இருட்டாக இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன பயன்பாடுத்த வச்சான்னு தெரியல. உள்ளே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்தது. இந்த சைடில் இருக்கிற செவத்தை பிடிச்சிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு. திரும்பவும் சொல்கிறேங்க, சென்னை டு திருச்சி பைபாஸில் பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பையன் கையை காட்டினா பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரியுங்களா? பாதாள சிறை. 4க்கு 4 தான் இருக்குது அளவு. அங்கே பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, அந்த 4க்கு 4 இடத்துலேயே வந்து 5-6 பேர் உள்ளே அடைச்சி வச்சுப்பாங்களாம். ஏன்னா உட்காந்த காலை கூட நீட்ட முடியாது, ரொம்ப சின்ன இடமா இருக்குது. இதில் எப்படி அவங்க இருந்து உயிர் வாழ்வாங்க? இறந்து போயிடுவாங்க இல்லையா? அவங்கள தூக்கி திரும்ப முதலைக்கு சாப்பாடை கொடுத்துருவாங்க போல இருக்குது. சரி, வெயிலும் அதிகமாகிட்டு இருக்கு, நாங்களும் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்